வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அண்ணே நம்ம ஒரு மூவி வந்து சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி 2025 ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்த மாதிரி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெல்ஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து 4 கேரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று ஒன்றா போயிடலாம். சன்னின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பொண்ணையும் வந்து அவருக்கு வந்து லவ் ஆசை வந்துடும். அவங்களோட பேர் வந்து அனன்யா. அவங்க வந்து இட்டாலிக்கு படிக்க போயிருப்பாங்க. படிச்சுட்டு ரிட்டர்ன் வர சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சன்னி மேலே வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போன்னு பார்த்து விக்ரம்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தென் அவன் கூட தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க சன்னிக்கு. தென் சன்னிக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் இந்த விக்ரம் யார், அவனுக்கு பின்னாடி இருக்கிற என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற சமயத்தில் தான் விக்ரம் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பொண்ணை டம்ப் பண்ணிட்டு தான் அனன்யா வந்து லைக் வந்து 2 பேரும் வந்து பார்த்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டம்ப் பண்ண பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து துளசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிடி டீச்சராக இருக்காங்க. தென் அங்கே போயிட்டு துளசிக்கு வந்து மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்க போது, நீ நானும் அங்கே போயிட்டு லைக் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தன்னோட எக்ஸ் முன்னாடி நடிக்கிறாங்க. நடிக்க ஆரம்பித்த அவங்களுக்கு அவங்களே அறியாமலே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேர் எல்லாமே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஜெலசினஸ்லாம் ஒர்க் ஆகி அவங்களுக்கும் வந்து இவங்க மேலே வந்து லைக் திரும்பியும் வந்து நம்ம ஏன் பழைய ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வர சமயத்தில் அப்போன்னு பார்த்தா லைக் ரெண்டு பேரோட பார்ட்னர்ஸ்க்கும் 2 பேருக்கும் கிடைச்சதுக்கப்புறம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னி வந்து அனன்யாவை வேணானே சொல்லிட்டுவார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து துளசி தான் வந்து லைக் கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து துளசி வந்து லைக் விக்ரமை வந்து சூஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் லைக் நம்ம சன்னி என்ன நினச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் வந்து துளசி மேலே ஆசைப்பட்டது துளசிக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து துளசி வந்து லைக் விக்ரம் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பக்கம் போக, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட லவ் வந்து ஒன்று சேர்ந்துட்டா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து வருந்தவானாக இருக்கட்டும், மீதி இருக்கிற அந்த 3 கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜான்வி கபூர் வந்து இப்போது நிறைய படங்கள் அவங்கள பார்த்துட்ருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சு பிஸி ஸ்கெடியூலில் நடிச்சிட்டு இருக்காங்க போல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், அதுலேயும் அவங்க தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு படம் பார்க்க போகிறோம், அதுலேயும் அவங்க தான் ஹீரோனாக இருக்காங்க. அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், 2025 வந்து இவங்க தான் நிறைய படம் நடிச்சிருப்பாங்க போலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா இவர் வந்து இந்த ஷாருக் கான், சல்மான் கான் வந்து இமிடேட் பண்ணி பண்ணுற சீன் நல்லாயிருக்கும். லைக் மோஸ்ட் ஆஃப் த காமெடி சீன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் எனக்கே வந்து பர்சனலாக வந்து இந்த படம் வந்து ஃபன்னாகவே பிடிச்சிருந்தது. லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் ரைடாகவே கொண்டு போயிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. எனக்கு வந்து பர்சனலி லைக் கைண்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா, அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 சொல்லுவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ் நோபடி நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.